சிவாய. ஓம் நம சிவாய. ஆனந்தமான சிவம், ஆதாரமான சிவம், ஆதிசிவமான சிவமே. வேதவடிவான சிவம், நாதமயமான சிவம், ஜோதி சிவமான சிவமே. சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். உனை என்று யாரும் இல்லை, உலகத்தில் தெய்வமில்லை, என்னை ஆள வந்த வடிவே. மனமென்னும் கோயிலிலே மறைவோத வந்தவனே, தினம் வந்து தந்த வளமே. சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். உயிராகி பயிராகி ஊனாகி உணர்வாகி ஒளியாகி நின்ற திருவே. கனலாகி புனலாகி காற்றாகி நிலமாகி வானாகி தோன்றும் உருவே. சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். கருவின்றி உருவேது, உருவின்றி திருவேது, திருவின்றி அருள் இல்லையே. அவனன்றி அசையாது, அறநன்றி அசைவேது, சிவனன்றி அன்பு இல்லையே. அன்பே சிவம், அழகே சிவம், அறிவே சிவம். சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். சுவாமி, தெய்வமும் மனிதனாகலாம் என்ற தத்துவத்தை படைத்து தாங்கள் நிகழ்த்திய திருவிளையாடலை நினைத்துப் பார்க்கிறேன். மலையத்வஜ மன்னனுக்கு மகளாக பிறந்த என்னை மணம் புரிந்தீர்கள். சோமசுந்தர பாண்டியனாக மதுராபுரியை சீரோடும் சிறப்போடும் செங்கோலாட்சி செலுத்தினீர்கள். 7 கடலில் நீராடி நற்பயனை பெற விரும்பினாள் என் அன்னை காஞ்சனை. எனக்கு கைப்பிடித்த கணவனும் இல்லை, பசுங்கன்றின் வால்தான் கிடைத்தது, இது விதியின் செயல்தானே என்று கதறினாள். அவளின் குறையை போக்க மலையத்வஜ மன்னனை விண்ணிலிருந்து மண்ணை நோக்கி இறங்கி வரச் செய்து இருவரையும் கடல் நீர் ஆடச் செய்தீர்களே, அதையும் எண்ணி பார்க்கிறேன். கூடல் மாநகரை நம் செல்வன் உக்கரகுமாரனிடம் ஒப்படைத்துவிட்டு இப்போது ஒன்றும் தெரியாதவர் போல புன்னகை பூத்த முகத்துடன் மோனத்தவம் இருக்கிறீர்களே சுவாமி. தங்களின் திருவிளையாடல்கள் அனைத்தும் முடிந்துவிட்டதா? இல்லை தேவி, இனிமேல்தான் ஆரம்பமாக போகிறது. திருக்கையிலையிலிருந்து கடம்பவனத்தில் நான்மாடக் கூடலில் நான் மானிடனாக அவதரித்து நடத்திய நாடகத்தின் ஒரு சில காட்சிகளைத்தானே நீ கண்டாய். மண்ணுலகில் நான் நடத்தப் போகும் திருவிளையாடல்களை இனிமேல்தான் நீ காணப்போகிறாய். அப்படியா? ஆமாம் தேவி, விதியை வென்ற மனிதர் எவரும் மூவுலகிலும் இல்லை என்பதை எடுத்துக் காட்டும் நிகழ்ச்சியை பார்க்கிறாயா? அதோ
ஆடியது போதும் சேடி. அரசர் வரும் நேரமாகிவிட்டது. மகாராணி, இந்த சோழிகளை கொண்டு விளையாடுவது மட்டுமல்ல, ஒரு வினையாடுவதையும் சொல்லிவிடலாம். என்ன வினையாடுவதா? ஆம் அரசியாரே, ஒருவர் தேடிக்கொள்ளும் வினை பயன்கள் அந்தந்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப ஒருவரை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கிறது என்பதை இந்த சோழி மூலம் அறியலாம். அப்படியா? விந்தையாக இருக்கிறதே. இதில் விந்தை எதுவும் இல்லை அரசி. சிந்தையை ஒருமுகப்படுத்தி சிவநாமம் சொல்லி உருட்டும் சோழி அவரவர் கிரக பலனால் ஏற்படும் நன்மை தீமைகளை துல்லியமாக காட்டிவிடும். அப்படியானா எனக்குரிய பலனையும் உன் சோழி மூலம் சொல். ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக. அரசி, தங்களுக்கு தரணி அளவு ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகிறது. உண்மையாகவா கூறுகிறாய்? இந்த முத்துமாலையை பரிசாக பெற்றுக்கொள். வணக்கம் அரசே. இதோ அரசரே வந்துவிட்டார். அவர் கையாலே பரிசை பெற்றுக்கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். மகாராணி, பரிசா? என்ன பரிசு? யாருக்கு பரிசு? என்னுடைய இந்த முத்துமாலையை என் சேடி பெண்ணுக்கு நீங்கள் பரிசாக கொடுக்க வேண்டும். நீ அணிந்திருந்த இந்த முத்துமாலையை சேடி பெண்ணுக்கு நான் எதற்காக பரிசாக தர வேண்டும்? சோழிகளை கொண்டு விளையாடுவது மட்டுமல்லாமல் சோதிடமும் கூற முடியும் என்கிறாள் சேடி. அதன்படி நமக்கு ஆண் குழந்தைதான் பிறக்கும் என்று ஆருடமும் கூறினாள். அதற்காகத்தான் இந்த பரிசு. சேடி பெண்ணே, உன் சோதிடம் வெறும் யூகத்தில் அமைந்ததுதானே? என்றோ நடக்கப் போகும் நிகழ்ச்சியைத்தானே கூறினாய். இந்த கணத்தில் நடக்கப் போகும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை உன்னால் கூற முடியுமா? அப்படி நீ கூறிவிட்டால் இந்த முத்துமாலையை நான் உனக்கு பரிசாக அளிக்கிறேன். மாமன்னரே, இந்த நந்தவனத்தின் ஈசானிய மூலையில் இருக்கும் மாதவி கொடியில் புறா ஒன்று சிக்கி தவிக்கிறது. இந்த கணத்தில் தாங்கள் அதை காணலாம். அப்படியா? சரி, வாருங்கள், மூவரும் சென்று பார்ப்போம். நீ சொன்ன ஈசானிய மூலைக்கு வந்தாகிவிட்டது. மாதவி கொடி கூட இதோ சிலை மீது படர்ந்திருக்கிறது. ஆனால் நீ சொன்ன புறாவை காணோமே. மன்னரே, சிலை மேல் படர்ந்திருக்கும் கொடியை பார்க்காதீர்கள். கொடிக்கு பின்னால் சிக்கித் தவிக்கும் புறாவை உற்று நோக்குங்கள். நான் முன்பே சொன்னேன், நம்ப மறுத்தீர்கள். இனிமேலாவது என்னை நம்புவீர்களா மன்னா? இப்போது முத்துமாலையை என் சேடிக்கு தரலாம் இல்லையா? கொஞ்சம் பொறு ராணி. சேடி பெண்ணே, அந்த புறாவை மாதவி கொடியில் நீயே சிக்க வைத்துவிட்டு அதை ஆரோடமாக சொல்லியிருக்கலாம் அல்லவா? மன்னா, சோழியை பழிக்காதீர்கள். சோழி சொல்லும் ஜோதிடம் சத்தியமான உண்மை. அப்படி என்றால் இன்று மாலைக்குள் நடக்கப் போகும் ஏதாவது இன்னும் ஒரு நிகழ்ச்சியை ஆரூடமாக சொல். அது இந்த மாலைக்குள் பறித்து விட்டால் இந்த முத்துமாலை உனக்கே சொந்தம். சொல்.
அறநெறி தவறாத ஆட்சி செய்யும் அரசே, இன்று மாலைக்குள் உங்கள் பரிபாலனத்திற்கு சோதனை வரும். மிக தர்ம சங்கடமான நிலைக்கு நீங்கள் ஆளாவீர்கள். இது நிச்சயம் பலிக்கும். இந்த முத்துமாலை என் வசம் வரும். ஏனையா, நான் இத்தனை சொல்லியும் என் பேச்சை கேட்காமல் வேட்டைக்கு புறப்படுகிறாயே, இன்று ஒரு நாள் மட்டும் வேட்டைக்கு போகாமல் இருக்கக்கூடாதா? அஞ்சாத பிள்ளை, உன் புருஷன் வேட்டைக்கு புறப்பட்டா எந்த சக்தியாலும் எதிர்த்து நிக்க முடியாது. அதை புரிஞ்சுக்காம ஏதோ ஒரு கெட்ட சொப்பனை கண்டனால என்னை வேட்டைக்கு போண்டாம தடுக்கிறியே, தைரியமா இரு. நான் போயிட்டு வரேன். வேண்டாயா, தயவு செய்து என் பேச்சை கேள், போகாதே. பேதை பெண்ணே, உன்னையும் என்னையும் கடும் விலங்குகள் வாழும் இந்த கானகத்தின் நடுவே வாழ வைத்து காத்துக் கொண்டிருக்கும் அந்த சோமசுந்தர பெருமான் நமக்கு எக்குறையும் வைக்க மாட்டார். அவர் மீது பாரத்தை போட்டு என்னை வழி அனுப்பு. வருகிறேன். கடவுளே, இன்று என் புருஷனுக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான் பாத்துக்கணும் சாமி, நீதான் பாத்துக்கணும். திலகவதி, மதுரையை நாம் அடைய இன்னும் சற்று தூரம் தான் இருக்கிறது. இந்த காட்டை நாம் கடந்து விட்டால் அடுத்து வரும் ஊரில் நிம்மதியாக தங்கி பிறகு செல்லலாம். சுவாமி, அதனால் தான் உன் கால்கள் சோர்ந்த நிலையிலும் உன்னை அழைத்துச் செல்கிறேன். சுவாமி, வெகு தூரம் நடந்து வந்த களைப்பில் கால்கள் கெஞ்சுகின்றன. இன்னும் எத்தனை தூரம் தான் நடக்க வேண்டும் சுவாமி? திலகா, இந்த காட்டை நாம் கடந்து விட்டால் ஊர் வெகு சீக்கிரத்தில் வந்துவிடும். அந்த ஊரில் ஒரு நாள் முழுதும் நாம் தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டு மறுநாள் மன்னரின் சபைக்கு சென்று நம் ஜீவனத்துக்கு ஏதாவது வழி தேடலாம். தங்கள் கல்வி திறனுக்கு நம் பாண்டிய மன்னர் தக்க பரிசுகள் தந்து கௌரவிப்பார். ஆனால் என்னால் நடக்க முடியவில்லை. திலகா, நீ ரொம்பவும் களைப்பாக இருக்கிறாய். இப்படி மரத்தடியில் அமர்ந்து கொள். மெதுவாக சிரமப்பரிகாரம் செய்து கொள். நான் சென்று நீர் கொண்டு வருகிறேன். அதை பருகினால் தெம்பாக இருக்கும். பிறகு நாம் செல்லலாம். ஐயோ திலகவதி, திலகவதி, ஐயோ என்னை விட்டு போய்விட்டாயா திலகவதி? நான் என்ன பாவம் செய்தேன்? இந்த மாப்பாதகத்தை செய்தது யார்? ஐயா, என்ன நடந்தது? மா பாவி,
என் மனைவி எதற்காக கொன்றாய்? ஐயோ ஐயா, இந்த பாதகச் செயலை நான் செய்யவில்லை. அலறல் சத்தம் கேட்டுத்தான் நான் இங்கு ஓடி வந்தேன். பணத்தில் விலங்குகள் ஏதும் கிடைக்காதால் என் மனைவியை கொன்றாயா? அவள் உனக்கு என்னடா தீங்கு செய்தாள்? எதற்காக என் மனைவியை கொன்றாய்? சொல்லடா. ஐயா, உங்கள் மனைவியை நான் ஏன் கொல்ல வேண்டும்? வயிற்று பிழைப்பிற்காக விலங்குகளை மட்டும் வேட்டையாடுபவன் நான். வஞ்சக எண்ணத்துடன் மனித உயிர்களை கொல்லுவது என்னுடைய பழக்கமில்லை ஐயா. நீ ஒன்று பேச வேண்டாம். என் மனைவியின் நெஞ்சில் உன் நம்புதான் தைத்திருக்கிறது. நீ பிரம்மகத்தி தோஷத்துக்கு ஆளாகிவிட்டாய். அது உன்னை வாட்டி எடுக்கும் பார். நட என்னுடன் ராஜசபைக்கு. அங்கு போய் நீதி கேட்பேன். ஐயா, நான் சொல்வதை தயவு செய்து நீ கேளுங்கள். எதுவும் பேச வேண்டாம். நான் வணங்கும் தெய்வத்தின் மீது ஆணை, நம்மையாளும் மன்னன் மீது ஆணை. தப்பிச் செல்லும் எண்ணம் சிறிதுமின்றி என் கூட வரக்கடவாயாக. வருந்த வேண்டாம் ஐயா. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன் நான். உங்கள் மனைவியை நான் அம்பு எய்தி கொல்லவில்லை. பின் நான் ஏன் பயப்பட வேண்டும்? உங்களுடன் வருகிறேன். தப்பிச் செல்ல மாட்டேன். வாருங்கள். வா. ஐயோ, என்னையா இது? ஒரு அந்தன பெண்ணின் உடல், அவர் தோளிலே. நீர் அருகில் செல்கிறீர். என்னையா நடந்தது? வேடுவ பெண்ணே, உன் கணவன் என் மனைவியை கொன்று விட்டார். நீதி கேட்க பாண்டியன் சபைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். என்ன சொல்கிறீர்கள் ஐயா? உங்கள் மனைவியை நிச்சயம் என் புருஷன் கொண்டிருக்க மாட்டார். அதே தான் அவனும் சொன்னான். உங்களிடம் என்ன பேச்சு? நான் பாண்டிய மன்னனிடம் பேசிக் கொள்கிறேன். என்னை போகவிடு. நானும் வருகிறேன். நீதி வழுவா நம் பாண்டிய மன்னர் என் புருஷனுக்கு தக்க நியாயம் வழங்குவார். வாருங்கள். வேடனே, வேட்டையாடுவது உனது குல தர்மம். அதுவே உனக்கு தொழிலும் கூட. ஆனால் மனிதர்களை வேட்டையாடுவது மிகவும் தவறு. நீ எய்த அம்புபட்டுத்தான் தன் மனைவி இறந்து விட்டதாக வேதியர் உன் மீது குற்றம் சுமத்துகிறார். அவர் கூற்றுக்கு உன் பதில் என்ன? மன்னா, எளியன் இந்த கொலை பாதகத்தில் எந்த விதத்திலும் சம்பந்தப்பட்டவன் இல்லை. வேதியருடைய மனைவியை கொன்றவன் யாரென காணவும் இல்லை. இவருடைய மனைவி இறந்து கிடந்த பொழுது அந்த பக்கம் நான் சென்றேன் என்பது மட்டும்தான் உண்மை. அப்படியெனில் வேதியர் மனைவியின் நெஞ்சில் ஆழ பதிந்திருக்கிறதே அம்பு. அதற்கு பொருள் என்ன? மன்னா, உண்மையிலேயே எனக்கு தெரியாது. என்ன தர்ம சங்கடம் இது? வேதியர் தன் மனைவியை பறிகொடுத்து நிற்கிறார். வேடனோ தான் நிரபராதி என்று தொடர்ந்து வாதிடுகிறான். சரி, இந்த விஷயத்தில் உடனடியாக என்னால் தீர்ப்பு சொல்ல முடியவில்லை. வேடன் தரப்பு வாதம் உண்மைதானா என்பதை முதலில் கண்டறிய வேண்டும். அதுவரை வேடனை தற்காலிகமாக சிறையில் அடைத்து காவலர்கள் மூலம் விசாரித்து உண்மையை கண்டறிய உத்தரவிடுகிறேன். அரசே, என் புருஷன் நிரபராதி. என் புருஷன் நிரபராதி. அவன் நிரபராதி என்றால் விசாரணை முடிவிலே விடுதலை செய்யப்படுவான். பெண்ணே, அமைதியாக செல்வாயாக. அந்தணரே, இந்த இடைக்காலத்தில் தாங்கள் தங்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஈமக்கடன்களை செய்துவிட்டு வாருங்கள். அவை கலையலாம். காலகாலமா நம்ம வணங்கி வரும் அந்த சுந்தரேச பெருமான் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். தைரியமாக செல்லும். நீ சொன்னது போல் தர்ம சங்கடமான சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டு விட்டது. முன்பு நான் கூறியது போல் இந்த முத்து மாலையை நீயே எடுத்துக்கொள். மன்னா, மாலை சிலையின் கழுத்திலேயே இருக்கட்டும். ஏன் அவ்வாறு கூறுகிறாய்? தர்ம சங்கடமான நிலையில் இருக்கும்போது தங்களின் கையால் பரிசை பெறுவது அழகல்ல.
இந்த தர்ம சங்கடத்திலிருந்து தாங்கள் விடுபட்டு தங்கள் கையால் பரிசளித்தால் அதை நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன். என்ன சொல்லுகிறாய்? இந்த சங்கடத்திலிருந்து நான் விடுபட்டு விடுவேனா? ஆமண்ணா, உங்கள் குழப்பம் விரைவிலே தீரும். இல்லை, இது பெருங்குழப்பம். வேதியர் மனைவியின் உடம்பில் அம்பு தைத்த போது வேதியர் வேடன் இருவருமே அங்கு இல்லை. ஆனால் வேதியர் கூற்றுப்படி அந்த இடத்தில் அந்த நேரத்தில் அவரை தவிர அங்கு இருந்த ஒரே மனிதன் அந்த வேடன் தான். அதே சமயத்தில் வேடன் தரப்பிலும் பிழை இருப்பதாக தெரியவில்லை. தான் நிரபராதி என்று சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுகிறார். விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடுவதன்றி அந்த பார்ப்பன பெண்ணை அம்பெய்திக் கொள்வதால் தனக்கு என்ன பலன் என்று கேட்கிறான். அவன் முகத்தில் கொலைக்குறியும் தென்படவில்லை. பெரும் குழப்பமாக இருக்கிறது. இதுதான் நான் சொன்ன தர்மசங்கடம் அண்ணா. அப்படியெனில் இதிலிருந்து நான் விடுபடுவது எவ்வாறு? அது உங்கள் கையில் இல்லை. தாங்கள் சிறிது நேரம் இப்படி தவிக்க வேண்டும் என்பதே தங்களின் வினை பயன். எனினும் ஈசருக்கு ஈசனாம் நம் மதுரையும் பதியில் வாழும் சோமசுந்தரேஸ்வரரை தியானம் செய்யுங்கள். மேலோரின் ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் கேளுங்கள். ஏதேனும் வழி பிறக்கும். இறைவா, எம்பெருமானே, அபயம் தந்தருளுங்கள்.